ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல். கீர்த்தி சுரேஷரோட மேரேஜ் கடந்த 12ஆம் தேதி நடந்துச்சு. இந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸான அட்லி, பிரியா, விஜய், த்ரிஷா இவங்க மட்டும்தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. கோவாவில் தான் இவங்களோட மேரேஜ் முடிஞ்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மேரேஜ் ஆன கையோடையே கீர்த்தி சுரேஷ் துபாய் போனதாக பரவலாக பேசி வந்தாங்க. இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷோட நியூ ஃபில்மான பேபி ஜான் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக தான் அவங்க துபாய் போனாங்க. அப்படி போயுமே அந்த படம் வந்து அவ்வளவு வரவேற்பை வந்து கொடுக்கல. ஹிந்தி லாங்குவேஜில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வெளியான தெரி படத்தோட ரீமேக் தான். இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டர் அட்லியோட ஒய்ஃபான பிரியா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட கல்யாணமே, கீர்த்தி சுரேஷோட கல்யாணமே இந்த படத்துக்கு அதிகப்படியான ப்ரொமோஷனை வாங்கி தந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இவ்வளவு ப்ரொமோஷன்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த படம் ரிலீஸ் ஆன 4 நாளில் வெறும் 24 கோடி மட்டும்தான் வந்து வசூலை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்களில் பேசி வர்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவும் அப்படின்னு சொல்லிட்டும் பேசப்பட்டு வருது. இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவுனதுனால இனிமேல் திருமணத்துக்கு அப்புறம் தான் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் சொன்னதா பல வதந்திகள்லாம் பரவி வருது. ஆனால் அது உண்மையா என்னன்னு இதுவரை யாருக்குமே தெரியலை. இப்போ வர கீர்த்தி சுரேஷோட கையில் எந்த படமுமே அவர் வச்சிருக்காததுனால இந்த மாதிரி வதந்திகள் பரவுதா என்னன்னு யாருக்குமே தெரியலை. அடுத்து கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் ரிவால்வர் டேட்டா, கன்னிவெடி அப்படிங்கிற 2 படம் வந்து வெளியாக போகுது. அதனாலேயே என்னமோ இவங்க கையில் அடுத்து எந்த படமும் இல்லாததுனால சினிமா வட்டாரங்களில் இனிமேல் கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள்லாம் பரவுது. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் இது உண்மையா இல்லை வதந்தியா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும்.